அனைவருக்கும் வணக்கம். மாங்காய் ஊறுகாய் செய்யலாம் வாங்க. இந்த மாதிரி மாங்காய் புளிப்பு மாங்காய் தான் இது. இந்த மாதிரி ஒரு 6 மாங்காய் எடுத்துக்கிட்டு அதை நம்ம பொடிசாக அரிஞ்சு நம்ம மாங்காய் ஊறுகாய் செய்யலாம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஊறுகாய் செய்கிறதுக்கு எப்படி இது புளிப்பு மாங்காய் தான். இது புளிப்பு மாங்காவை நம்ம எப்படி ஊறுகாய் செஞ்சு சுவையாக சாப்பிட்லாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதில் நான் ஒரு 5-6 மாங்காய் அரிஞ்சு போட்டு வச்சுருக்கேன். இதில் சின்னதாக நம்ம நறுக்கி வச்சுருக்கோம். அடுப்பில் ஒரு கடாயை போட்டிருக்கோம். இதில் ஈஸியாக நம்ம இந்த மாங்காய் ஊறுகாயை செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம தேவைப்படுறப்ப கொஞ்சமாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது தேவையான பொருட்கள் பாருங்கள். எண்ணெய் சட்டி காயட்டும். இங்கே பாருங்கள், நம்ம நல்லெண்ணெய் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், இந்த மாங்காய் அரிஞ்சு வச்சுருக்கோம், உப்பு, வெந்தயம் வறுத்து நுணுக்கி வச்சுருக்கோம். கொஞ்சமாக நம்ம வெல்லம் போட்டுக்கலாம். புளிப்பு மாங்காய் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக நம்ம வெல்லம் போட்டுக்கிட்டோம்னா நல்லா சுவையாக இருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு, அவ்வளோதான் நமக்கு தேவையானுங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையவே ஊற்றணும். அப்போ தான் ஊறுகாய் நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், கெட்டு போகாமையும் இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வச்சு யூஸ் பண்ணணும். வெளியே வச்சுருந்தோன்னா நமக்கு ரொம்ப முங்குற மாதிரி எண்ணெய் ஊற்றினா தான் வெளியே வைக்க முடியும். நம்ம ஓரளவு கொஞ்சம் கம்மியாகவே நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்க, அவ்வளோதான். ஒரு 50 கிராம் தான் 100 கிராம் ஊற்றிருப்பேன் நல்லெண்ணெய். ஒரு 100 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றினா தான் அதில் அந்த ஊறுகாய் நல்லாயிருக்கும். நம்ம ஒரு எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காயட்டும். இந்த மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் வீட்டிலே நான் அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் தேவைன்னா காஷ்மீர் மிளகாத்தூள் கூட போடலாம். இங்கே எண்ணெய் காஞ்சிட்டு நம்ம கடுகு போட்டுக்கிறோம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிச்சோடனே இந்த பெருங்காயத்தூள் இருக்குதுங்களா, இதில் ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்குவோம். 1 ஸ்பூன் அளவு நம்ம இதில் போட்டுக்குவோம். கடுகு பொரிஞ்சோன்னே 1 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் போட்டுக்குவோம். பொரிஞ்சு வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக போனாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். கடுகு பொரிஞ்சிட்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கிட்டோம் இல்லையா. அடுத்தது அதில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாங்காயை நம்ம அதில் போடணும். அந்த மாங்காயை அதுலேயே நல்லா கடுகு பொரிஞ்சா பார்த்துக்கலாம். பொரிஞ்சு வருது பாருங்கள் கடுகு. அந்த மாங்காயை அதில் கொட்டுறோம். வெங்காயம் கொட்டி நல்லா நம்ம கலரிட்டோம். நல்லா எண்ணெய் எல்லா மாங்காயிலையும் படுற மாதிரி நல்லா கிளறி விடணும். இந்த வதக்கத்துலேயே கொஞ்சம் போல் இது வேகணும். இந்த வதக்கிறோம் இல்லையா, தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த எண்ணெயிலேயே வதக்கணும். வதக்கும் போதே அது கொஞ்சம் மாங்காய் கொஞ்சம் வேகணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். அதுக்குள்ளே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு பாருங்க, தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு, ஒரு 2 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், நம்ம ரொம்ப காரம் வேணும்னா 3 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம்.
நான் இப்போ வந்து 3 ஸ்பூன், ஒரு 6 மாங்காய் அப்படிங்கிறதுனால 3 ஸ்பூன் அளவு போடுறேன். தேவைன்னா உப்பு காரம் நம்ம கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். நம்ம வெந்தயத்தை வறுத்து நுணுக்கி வச்சுருக்கேன், அதில் வந்து 1 ஸ்பூன். இதை நம்ம வந்து லாஸ்ட்டாகவும் போட்டுக்கலாம், இப்போயும் நம்ம சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அவ்வளோதான். இதை வந்து நம்ம நல்லா 2 நிமிஷத்துக்கு வதக்கி விடுவோம். ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். இதை வந்து ஊற வைக்கிறது, உப்பில் ஊற வைக்கிறது அதெல்லாம் கிடையாது. நம்ம அப்படியே நேரடியாக நம்ம மாங்காயை தாளித்து உப்பு மிளகாத்தூள் போட்டு வெந்தய பொடி போட்டு நம்ம பெருங்காயத்தூள் போட்டு அப்படியே தாளித்து தான் எடுக்கிறோம். இது வந்து ஊறும். அது நம்ம எண்ணெயிலையும் உப்புலேயும் நம்ம வச்சிடறோம் இல்லையா, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாலும் சரி, அதுக்குள்ளே நல்லா ஊறிடும். நம்ம டெய்லி வெளியே வச்சோன்னா நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றணும். இது முங்குற அளவு எண்ணெய் ஊற்றினா தான் வெளியே வச்சா நல்லாயிருக்கும். நம்ம ஓரளவு தான் எண்ணெய் ஊற்றிருக்கோம், ஒரு 100 கிராம் ஊற்றிருக்கேன். அதனால் நம்ம உள்ளே வச்சிட்டோன்னா நம்ம எப்பப்போ தேவையோ அப்போ எடுத்து நம்ம இதை தொட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். இனிப்பு மாங்காய்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் வந்து புளிப்பு மாங்காய் தான் போட்டிருக்கேன். லாஸ்ட்டில் இதில் வந்து நல்லா வதக்கிட்டு கடைசியாக நம்ம வந்து கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கிறோம். நான் வதக்கிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இதில் 1 ஸ்பூன் வந்து கடைசியாக வெல்லம் சேர்த்தோம். அதனால் வந்து இது வெல்லம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம கிளறி விட்டாச்சு. நல்லா வெந்து போயிருக்கு பாருங்கள், நல்லா வெந்துடும். நம்ம வதக்கியே வேக வச்சுட்டோம் இல்லையா, இவ்வளோ நம்ம வெல்லம் சேர்த்துட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. புளிப்பு மாங்காய் அப்படிங்கிறதுனால நம்ம 1 ஸ்பூன் கடைசியாக வெல்லம் சேர்த்துருக்கோம். அதே இனிப்பு மாங்காய்னா நம்ம சேர்க்க தேவையில்லை. சூப்பரான ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ணலாம், இது நல்லா ஆற வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் நல்லா ஆறணுன்னு போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். நம்ம அப்பப்போ என்றைக்கு தேவைப்படுதோ அன்றைக்கி மட்டும் கொஞ்சம் எடுத்து நம்ம தொட்டுக்கலாம். மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. நீங்கள் பாருங்கள், அப்படியே வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் எடுத்து வச்சிட்டோம் பாருங்கள். எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் மாங்காய் ஊறுகாய். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம்னா அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக 2 வாரம் 3 வாரத்துக்கு 1 மாதத்துக்கு கூட ஒன்றுமே ஆகாது. உள்ளே வச்சு சாப்பிட்லாம். இப்போ இன்னும் கொஞ்சம் வேணால் கொஞ்சம் ட்ரை ஆகிட்டுன்னா என்ன வேணால் காய்ச்சி ஊற்றிக்கலாம். எல்லோரும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி.